ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பேக் பார்ட் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவாக பார்க்கலாம். பேக் பார்ட்டு கட் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு என்ன கட் பண்ணாலும் நம்மளுடைய ரைட் சைடு எது ராங் சைடு எதுன்னு டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பிகினராக இருந்தாலும் எவ்வளோ தான் நம்ம ஸ்டிச் பண்ணாலும் சில டைமில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்க மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் சைடும் நல்ல பக்கமும் ஒன்று போல் இருக்கும், அதனுடைய பேக் சைடு கெட்ட பக்கமும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கட்டிங் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு நம்ம கட்டிங் போடும்போது அந்த லைனிங் மேலே வச்சு நம்ம கட்டிங் போடுவோம். போட்டுட்டு நீங்கள் நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரு டிக் பண்ணி வச்சுருங்க. கெட்ட பக்கத்துக்கு மேலே ஒரு இன்ட்டு மார்க் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி போட்டு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ். சில சமயம் நமக்கு அது தெரியவே செய்யாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்ல பக்கத்துக்கு மேலே ஓப்பன் பண்ணி வச்சு அப்படியே நீங்கள் ஒரு ரோல் மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? எனக்கு இப்போ நல்ல பக்கம் எது அப்படிங்கிறது தெரியல. உடனே அந்த பீஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதில் இருந்துச்சு. எனக்கு நல்ல பக்கத்தில் லேசாக நல்ல பிளாக் கலர் டாட்டாக இருந்துச்சு. அதை வச்சு நான் இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம தெரியாமல் இருக்கும்போது ரெண்டு பக்கமே ஒன்று போல் இருக்கும்போது முதல்ல கட் பண்ணும்போதே அந்த மாதிரி டிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டிச்சிங் போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட நல்ல பக்கம், அதாவது மெயின் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த லைனிங் பீஸை வச்சுக்கோங்க. லைனிங் பீஸை எப்படி வைக்கணுன்னா, நம்ம மார்க் பண்ணது அடியில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடித்து உள் பக்கமாக திருப்பும்போது நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்குமோ அது வெளிப்பக்கமாக நமக்கு விசிபிளாக தெரியும். சரிங்களா? அப்போ நம்ம ஈஸியாக அதன் மேலே நம்ம ஸ்டிச்சு கொடுக்கலாம். எல்லா பக்கமும் நம்ம நாச்சஸும் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நீங்கள் இந்த மார்க் பண்ணது கீழே வச்சுட்டு மேல் பக்கமாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா அடித்து திருப்பும்போது அந்த மார்க் பண்ணது நமக்கு வெளிப்பக்கமாக வந்துடும். ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நெக்குக்கு நம்ம 1/4 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸு கொடுத்துருக்கோம். அந்த 1/4 இன்ச்சுக்கு நேராக நீங்கள் ஒரு தையல் போடுங்க. ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் வச்சு அந்த லைனிங் மேலே ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. பிகினராக இருக்கும்போது இப்படி கரெக்டாக உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் 1/4 இன்ச்சுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி அந்த நெக்கை சுற்றி ஒரு டாட்டட் லைன் மாதிரி போட்டுட்டு அது மேலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நான் இது சிம்பிளாக உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் சொல்லியிருக்கேன். நானும் இந்த மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணுவேன். ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு எது ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியுமோ அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். இது ப்ளவுஸில் ஒரு பிகினர் ஃப்ரண்ட்லாம் உள்ள ஒரு மெத்தடு தான். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நெக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்கில் 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நெக்கை சுற்றி நம்ம 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச்சு போட்டாச்சு. ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு உள் பக்கமாக இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நெக்கை சுற்றி இருக்குல்ல, அதை நம்ம இப்போ கட் பண்ணும்போது அந்த 1/4 இன்ச்சு கேப் விட்டுருப்போம், ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதை நம்ம கட் பண்ணிடக்கூடாது. பார்த்து நிதானமாக கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துருங்க. அதாவது நெக்குக்கு சென்டரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பார்ட் மட்டும் மெயின் கிளாத்தாக இருக்கும், அதை மட்டும் நம்ம வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம தையல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதை சுற்றி சின்ன சின்ன சிசர் கட்டு கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அந்த நம்ம 1/4 இன்ச்சுக்கு போட்டிருக்க தையல் மேலே படாத அளவுக்கு லைட்டாக சின்ன சின்ன நாச்சஸாக கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம டேர்ன் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம், அது அப்படியே பேக் சைடு நம்ம திருப்ப போகிறோம். அப்படி திருப்பும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன நாச்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது நீட் ஃபினிஷிங்கில் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நான் இது பிகினர்னால ப்ரீஃபாக சொல்லிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா? புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்லிகிட்ருக்கேன். நம்ம சில சமயம் டவுட் இருக்கும், நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலுமே சில டவுட் இருக்கும், அதனால தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்படியே நம்ம நாச்சஸ் கொடுத்துட்டு அந்த லைனிங் கிளாத்தை அப்படியே லைட்டாக உள் பக்கமாக இப்படி திருப்பி விட்டுட்டு அந்த லைனிங் கிளாத் மேலே லேசாக ஒரு தையல் போட்டுருங்க. இப்படி தையல் போடும்போது கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். தையல் போடும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுட்டு தையல் போட்டிங்கன்னா அது நல்ல டர்ன் ஆகி நமக்கு கொடுக்கும். சரிங்களா? வீடியோ உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்னங்கிறத பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணுறேன். இன்னும் கிளியராக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா?
இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுருங்க. அந்த லைனிங் மேலே போடுங்க, மெயின் கிளாத் மேலே போடக்கூடாது, லைனிங் மேலே போட்டுருங்க. லைனிங் மேலே போட்டதுக்கப்புறமா அதை அப்படியே உள் பக்கமாக திருப்பி விட்ருங்க. அதாவது நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு அடித்தோம். இப்போ அதை அதனுடைய உள் பக்கத்துக்கு கெட்ட பக்கத்தை பார்த்து திருப்பி விட்ருங்க. திருப்பி விட்டுட்டு நல்ல நகத்தை வச்சு நீவி விட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு ப்ராப்பராக கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு மேலேயும் நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கலாம், போடாமையும் விட்டுக்கலாம். போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரே தையல் போட்டு தான் அடித்து திருப்புறோம். சரிங்களா? அதனால் இந்த மெத்தடில் பிகினருக்காக நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து அடித்து திருப்புவோம் ஒரு மெத்தடு, அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் அதனால தான் நம்ம ஏற்கனவே திருப்பி ஒரு தையலும் இதுக்கு மேலே ஒரு படிமான தையலும் போடுறோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா நமக்கு 3 தையல் ஆகிடுது. அப்படிங்கும்போது இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இந்த தையல் போட்டுக்கோங்க. போடும்போது நல்லா அதை கொஞ்சம் சுருக்கம் எதுவும் இல்லாமல் நல்லா லைட்டாக தேய்ச்சி நெக்கை சுற்றி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நெக்கு வந்து நல்ல ஃபினிஷிங்கோட நீட்டாக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் அட்டாச் பண்ணணும். ஒரு ஷோல்டர்லேருந்து ஒரு நெக்கு பக்கத்துலேருந்து ஷோல்டர் ஜாயினிங் பண்ணி இது ஒரு இன்ச்சு கேப் அடிச்சிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம அது மெயின் கிளாத்தையும் நம்ம லைனிங்கையும் அட்டாச் பண்ணுறது தான். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் அப்படியே ஆம்கோல் கர்வு அந்த கீழ்ப்பக்கம் எல்லாமே நீங்கள் ஒரு 2ஐயும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. போடும்போது இந்த மாதிரி எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக போட்டுருங்க. மெயின் கிளாத்லேயும் சுருக்கம் வரக்கூடாது, லைனிங்லேயும் சுருக்கம் வராமல் நீட்டாக போட்டுருங்க. சரிங்களா? நான் இதை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி எல்லா பக்கமும் நீங்கள் ஒரு தையல் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போடும்போது நல்லா கரெக்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. எந்த பிசுறும் உள்ளே வராத அளவுக்கு, எந்த கிளாத்தும் சுருங்காத அளவுக்கு பார்த்து போட்டுருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பார்த்துக்கோங்க ப்ளவுஸு. ஆனால் இதில் ஒன்று மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுட்டு எனக்கு கரெக்டாக வந்துருச்சு நம்ம விட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராது. அது எப்போ நல்லா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது நீங்கள் ஒரு 10 ப்ளவுஸு 20 ப்ளவுஸு உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு அந்த மாதிரி நம்ம ரெகுலராக ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த நமக்கு வந்து இந்த நீட் ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்துடும். ஓகேவா? அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நல்லா நீங்களும் ஒரு நல்ல டெய்லராக வர்றது அடுத்தவங்களுக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா? இப்போ எல்லா பக்கமும் தையல் போட்டாச்சு. போட்டது அதுக்கப்புறம் எக்ஸஸாக நம்ம கொஞ்சம் விட்டு தான் மெயின் கிளாத்து கட் பண்ணியிருப்போம். அதை வந்து எல்லா பக்கத்துலேயும் நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. நமக்கு லைனிங் பீஸ் மட்டும்தான் கரெக்ட் அளவு, மெயின் கிளாத்து நம்ம எக்ஸஸாக தான் கட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இந்த மாதிரி அதை எக்ஸஸாக வந்ததெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேவா? இப்போ வந்து கீழே மடித்து தைக்க போகிறோம். கீழே மடித்து தைக்கிறதுக்கு நம்ம 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம் பார்த்துக்கோங்க. இந்த 1.5 இன்ச்சை முதல்ல ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1.5 இன்ச்சு டேரெக்டாக மடிச்சிடுவீங்கன்னா மடிச்சுக்கலாம். அல்லது ஒரு 1/2 இன்ச்சு முதல்ல மடித்து தைச்சிட்டு இந்த மாதிரி டேப் வச்சு பார்த்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம உள்ள துணியை மடிச்சிருக்கோம். மடிச்சுட்டு அதுக்கு மேல் பக்கமாக நமக்கு 1 இன்ச்சு வரணும். சரிங்களா? அந்த ஏற்கனவே அந்த சிசர் கட்டு கொடுத்துருப்போம். அதை அப்படியே மேலே தூக்கி வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. முதல்ல ஸ்டிச் பண்ணி பழகுறீங்க அப்படின்னா ஒரு காட்டன் ப்ளவுஸ் கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். சாரீ ப்ளவுஸோ அல்லது வலுவலுன்னு இருக்கும் சில சேரீலெல்லாம் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க. காட்டன் கிளாத் வாங்கி 1 மீட்ரு வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் நல்லா ஸ்டிச் பண்ண முடியும். ஓகேவா?
நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி 1.5 இன்ச்சுக்கு கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் 2-3 தடவை பேக் ஸ்டிச் கொடுத்துருங்க. அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? நான் ஸ்டிச் பண்ணி என்னோடய மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்லும் போது டேப் வந்து அந்து போச்சு. நான் நாடாக வச்சு சுற்றி போட்டிருக்கேன். அதனால் அடிக்கடி நூல் கட் ஆகுது பார்த்துக்கோங்க. அந்த வீலில் போடுவோம்ல அந்த இது, அதனால தான் அது கட் ஆகிட்டே இருக்குது. நம்ம ரெகுலராக ஸ்டிச் பண்ணால் தான் மிஷினுமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு கீழே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழ் பக்கத்தில் நம்ம பேக் சைடில் டாட் பிடிப்போம். அந்த டாட்டை வந்து நம்ம கட் பண்ணும்போதே மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோல்டரை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு, எனக்கு 4 இன்ச்சு ஹைட்டில் இருக்குது, ஒரு 1/4 இன்ச்சு கேப்புக்கும் கம்மியாக நீங்கள் வந்து கொடுத்திங்கன்னா அது நீட்டாக இருக்கும். பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஷோல்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷோல்டரை 2ஆக மடிக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இருந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. கரெக்டாக ஷோல்டருக்கு நேராக தான் டாட் வரணும். ஏற்கனவே கொடுத்த டாட்டை கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணி அப்படியே வச்சு ஒரு 4 இன்ச்சுக்கு ஹைட்டில் நீங்கள் வந்து ஒரு டாட் மார்க் பண்ணிக்கோங்க. இது அவங்கவுங்கள பொறுத்து இருக்கும். ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.